குருஜி, எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளுங்களேன். இப்போ லக்ஷ்மி, சுஷீத பாப நாசனகா இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுல வர கூட்டெழுத்தும் இதுவும் ஒண்ணா? ஆமாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாருங்களேன். இப்ப நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க. லக்ஷ்மி சொன்னீங்களா இல்லையா? நான் எழுதும் லா போட்டாச்சு. அடுத்தது லக்ஷ். சரியா? அடுத்தது மீ. ஆமா, முதல்ல மா போடணும். சரியா? லக்ஷ்ம. அடுத்தது லக்ஷ்மி. புரியுதா? புரியுது. இதுல கூட்டெழுத்து இருக்கா அப்படின்னா இருக்கே. இக்ஷு பிளஸ் ம க்ஷ்ம. க்ஷ்ம சொல்லுங்க. க்ஷ்ம. சரியா? இக்ஷு கூட்டல் ம க்ஷ்ம. சரியா? ஓகே. அந்த க்ஷ்மன்றது வந்தாதான் மேற்கொண்டு க்ஷ்மி அப்படின்றத நம்மளால போட முடியும். ஓகே. புரியுதா? புரியுது. வெரி குட். இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, தப்பில்லை. சரியா? சானூர் ஆந்திர எழுதுறோமே, அந்த சந்திர இந்திர. ஆமா ஆமா சரி. அது என்னது? வெயிட் 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 இருக்கு. இப்போ சந்திர என்ன பண்ற? முதல்ல ச போடுறேன். அடுத்தது இன்னு போடுறேன். அடுத்தது த போடுறேன். அடுத்தது ர போடுறேன். சந்திர விசர்க்கம் போடுறேன். சந்திரஹா. புரியுறதா? புரியுது. சரியா? இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, என்ன கூட்டல் இது கூட்டல் ரஹ, இது 3 அக்ஷரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சம்யுக்தாட்சரம். புரிஞ்சுதா? புரியுது. சரியா? சரி. அடுத்தது வஸ்திரம். வஸ்திரம் அதுல சம்யுக்தாட்சரம் இருக்கா? இருக்கு. முதல்ல வ, அடுத்தது இஸ், அடுத்தது அடுத்தது இம். வஸ்திரம். வஸ்திரம். புரிஞ்சுதா? புரிஞ்சது குருஜி. இதுல இசு கூட்டல் இத்து கூட்டல் ர ஸ்த்ர ஸ்த்ர வஸ்திரம். புரியுறதா? புரியுது. இது வந்து கூட்டெழுத்து, இது சம்யுக்தாட்சரம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சது குருஜி. சரி, நீங்க என்ன கேட்கலாம், என்ன சுவாமி ஒரு தடவையும் எழுதும் போது இந்த அக்ஷரம் வந்து கடைசியில வரும்போது இப்படியே போட்டுறீங்களே, ஏன் முதல்ல சொல்லும் போது வந்து மேல புள்ளி வச்சா கூட இம்முன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லுவீங்களே? அப்போ நான் வந்து வ இஸ் திர இம் மேல அனுஸ்வாரத்தை போட்டாச்சு. வஸ்திரம். இப்ப இது வஸ்திரம்னு ஆயிடாதா அப்படின்னா ஆகும். புரியுதா? வஸ்திரம் இப்படியும் எழுதலாம். வஸ்திர போட்டுட்டு பக்கத்துல மா போட்டு ஸ்டோப் போட்டு இம்முன்னு போடலாம். புரியுறதா? சரி, ரெண்டும் ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான் அப்படின்னா ஏன் இதை 2 விதமா நம்ம எழுதுறோம் அப்படின்னா, ஒரு வேர்டு இந்த வார்த்தை சென்டென்ஸனுடைய ஸ்டார்டிங்லயோ மிடில்லயோ வந்ததுன்னா இது மாதிரிதான் எழுதணும். புரியுறதா? சரியா? அப்ப இது வந்து ஸ்டார்டிங் அண்ட் மிடில், அதுக்கு இந்த வார்த்தை. சரி, அதே வேர்டு சென்டென்ஸனுடைய எண்டிங்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சென்டென்ஸே முடிய போறது அப்படின்னா இத மாதிரி மா போட்டு ஸ்டோப் போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். புரியுறதா? ஸ்டார்டிங் அண்ட் மிடில்க்கு இது, இது கடைசி. புரியுறதா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னா நான் இப்ப சொல்றேன். என்ன சொல்றேன்? இதம் மம புஸ்தகம். இதம் மம புஸ்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னுடைய புஸ்தகம். புஸ்தகம், இது என்னுடைய புஸ்தகம். இதுல 2 இடத்துல இம் வருது இல்லையா? ஒண்ணு இதம் இங்க வருது, ஒண்ணு இங்க வருது. நான் என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து அனுஸ்வாரத்தை போட்டுட்டேன். இங்க வரும்போது அந்த எழுத்தை முழுக்க எழுதி ஸ்டோக் போட்டு முடிச்சிருக்கேன். ஆமாவா?
ஆமா. இது புரியறதுனால இது மாதிரி பண்றேன். இங்க இதுக்கு ஸ்டார்டிங்லயும் நடுவுலயும் வர்றதுனால இது மாதிரி பண்றேன். புரியறதா? ஓகே புரியுது. சார். புரியுறதா உங்களுக்கு? புரியுது. சரி, ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அடுத்தது இப்ப நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது ஒரு தடவை பார்க்கலாம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மட்டும் நான் வாசிக்கிறேன். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இக்கு கூட்டல் க இக்க, இக்கு கூட்டல் த த, இக்கு கூட்டல் ம கும, இக்கு கூட்டல் ய கிய, இக்கு கூட்டல் ர கிர. புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இது வரைக்கும் இருக்கட்டும். இது வரைக்கும் இருக்கக்கூடியதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரியா? தன்யோஸ் பீமா, தன்யோஸ்.